ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஏழைகளுக்கு செலவு அதிகம். என்ன சார் புதுசாக சொல்கிறீங்க? பணக்காரனுக்கு தானே செலவு அதிகம், எப்படி ஏழைகளுக்கு செலவாகும்? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். சிம்பிளாக சொல்லப்போனால் உங்கள் எல்லாருக்கும் மனசாட்சி தொட்டு தெரியும், ஏழைகளுக்கு செலவு அதிகமாக பணக்காரனுக்கு செலவு அதிகமாக. என்னை பொறுத்த வரைக்கும் ஏழைகளுக்கெல்லாம் செலவு அதிகம். ஏன்னா பணக்காரன் என்ன பண்ணுவான்னா, பெரிய பெரிய ஷோரூம் போயிட்டு ட்ரெஸ்ஸு கடையில் போய்ட்டு ஒரு சட்டை 2000 எடுப்பான். கண்டிப்பாக என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே நான் பார்த்துருக்கேன். ஒரு சட்டை 2000, பேண்ட் 5000 எடுத்தானா மினிமம் 10 வருஷத்துக்கு பத்திரமா வச்சுக்குவான். ஒரு கர்ச்சி குவாலிட்டியாக வாங்கி பத்திரமா வச்சுக்குவான். அவங்க குவாலிட்டியாக ஒரு பொருளை வாங்கி கரெக்டாக பயன்படுத்துவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், சாரதாஸ், பெரிய பெரிய ஜவுளி கடை, சென்னை சில்க்ஸு, அந்த மாதிரி போயிட்டு 300 10 சட்டை 3000 வாங்கி 6 மாதம் போட்டு திரும்ப அடுத்த சட்டையை வாங்கி காசை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம். வேறு என்ன பண்ணுவோம், ஒரு ஐஃபோன் 50,000 20,000 இல்லை 30,000 ஒரு டீசெண்டாக ஃபோன் வாங்கி 5 வருஷம் சாலிடாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனால் என்ன பண்ணுவோம், 7,000 ஒரு ஃபோன் வாங்குவாப்பில். அவர் எவ்வளோ தான் பொத்தி வைத்தாலும் அவங்களுடைய பேட்ரி கண்டிப்பாக குறையும். ஒரு வருஷத்துலேயே திரும்ப அடுத்த ஃபோன்னு வேஸ்ட்டாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி பணக்காரன் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ஏழைகளோட பணம் அக்கௌண்ட்டில் 0 வந்துச்சு, திரும்ப கவர்மெண்ட்டில் ஒரு 1000 போட்டாங்கன்னா மினிமம் பேலன்ஸ்னு ஒரு 100 படித்தாங்கன்னா உங்களுக்கு பணம் வேஸ்ட்டு. அதே மாதிரி எவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம். ஒரு குவாலிட்டி பொருளை இப்போ ஏழைகள் பணக்காரன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பொருளை மொத்தமாக வாங்கும் போது குவாலிட்டியும் நல்லா இருக்கும், குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும், விலையும் குறைவாக இருக்கும். இதுவே நம்ம கம்மியாக வாங்கினோம்னா விலை அதிகமாக இருக்கும். அதை பற்றி பார்க்க போகிறது தான் ஏழைகளுக்கு செலவு அதிகம். பீயிங் புவர் இஸ் காஸ்ட்லி. பணம் இல்லை என்றால் இங்கு அதிக பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும். மக்கள் சேமிப்பு செய்யாமல் அவசர தேவைகளுக்கு கந்துவட்டு வாங்கி செலவு செய்து இனி தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை வட்டி கட்ட வேண்டும். நீங்கள் கரெக்டாக ஒரு பணம் இல்லை, ஏழையாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 10,000 சம்பாதிப்பாங்க. டக்குன்னு ஒரு செலவு வருதுன்னா 5,000 10,000 கடன் வாங்குறாங்கன்னா மாதம் 1000 வட்டி கட்டுற மாதிரி கடன் வாங்குவாங்க. 10,000 வாங்கி குடும்பம் ஓட்டிக்கிட்டு இருந்தவன் 1000 போகும். திரும்ப அதை வாங்க கடன் அடைக்க இன்னொரு கடன், அந்த கடனை கிடைக்க இந்த ஒரு கடன், ஏற்கனவே சம்பாதிக்கிற பணம் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கும். அது மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் இல்லை என்றால் ஆட்டோமேட்டிக் டெபிட்டில் நாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை அபராதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அரிசி பருப்பு அனைவரும் முனிப்பது. இப்போ ஏழையும் அரிசி பருப்பு சாப்பிடுவாப்புல, பணக்காரன் அரிசி பருப்பு சாப்பிடுவாங்க. எல்லா பேருமே யூஸ் பண்ணுறது தான். ஆனால் பொருட்களை மொத்தமாக வாங்கினால் தரம் அதிகம், விலை கம்மி. அதையே சில்லறையாக வாங்கினால் விலை அதிகம். அனைவருக்கும் ஒரே பெட்ரோல், ஒரே நாடு தான். ஆனால் பணம் இல்லாதவன் வண்டி பெரும்பாலும் ரிசர்வில் தான் ஓடும். அப்படின்னா ரிசர்வ்லேயே ஒன்றா என்ன ஆகும், இன்ஜின் கொஞ்சம் கொஞ்சமாக சீக்கிரம் சீஸ் ஆகும். உடை சுகாதாரமான உணவு, வீடு, வரி போன்றவற்றில் சிக்கி ஏழைகளுக்கு செலவுகள் அதிகம். அதான் நான் சொன்னேன், ட்ரெஸ்ஸு அந்த லாஜிக்கு. உணவே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பணக்காரங்க கொஞ்சம் குவாலிட்டியான உணவு சாப்பிடுவாப்புல. அதனால் என்ன ஆகும், அவருக்கு நோய் அவ்வளோ சீக்கிரம் வராது. ஏழைகள் ஃபாஸ்ட் ஃபுட்டு நீங்கள் பார்த்துருக்கிறது யாரும் ஆடி பென்ஸில் ரோட்டுகளில் சாப்பிட்டு அவங்கள பார்த்துக்க மாட்டாங்க. நம்ம என்ன ஆசைப்பட்டு துரித உணவுகள் சாப்பிட்டு கண்ட நோயை நம்ம இழுத்துக்குவோம். இப்போ வீடே எடுத்துக்கிட்டோம்னாலே வீட்டில் கொஞ்சம் சுத்தம் கிட்ட இல்லாமல் இருக்கும். அதுமாதிரி நம்ம தான் அதிக டேக்ஸ் கட்டுறதும் ஏழைகள் தான். என்ன சார் நீங்கள் நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்காம கரெக்டான பணத்தை கரெக்டாக சம்பாரித்து கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்களே பணக்காரன் ஆகிட்டு தேவையில்லாத செலவுகளை குறைக்கலாம். அதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தான் இந்த வீடியோ. ஏழைகளுக்கும் செலவுகள் அதிகம், ஏழைக்கு தான் செலவுகள் அதிகம். பணக்காரனை கம்பேர் பண்ணும்போது ஏழைக்கு தான் செலவு அதிகம். ஏன்னா பணக்காரன் கரெக்டாக தெரியும், 1ஆம் தேதி எனக்கு இவ்வளோ பணம் வருதுன்னா இந்த பணம் இங்கே போகணும், இந்த பணம் எஃப்டிக்கு போகணும், இது ஆர்டிக்கு போகணும், இது ஷேர் மார்க்கெட் போகணும், இது கோல்டில் போகணும், இது ரியல் எஸ்டேட் போகணும், இது படிப்புக்கு கொடுக்கணும், இது வீட்டு செலவுக்கு வச்சுக்கணும்னு கரெக்டாக பிளான் பண்ணி போவோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 10,000 பணம் வருதுன்னா அந்த பணம் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலை சார், சம்பாரிச்சா எங்கிட்டு போனதுன்னு சொல்கிறது யாருன்னா ஏழை. இதுதான் ஏழைக்கு செலவு அதிகம். ஏழை ஆகிறதும் பணக்காரன் ஆகிறதும் தங்களுடைய உழைப்பிலும் நேரத்திலும் காரத்திலும் தான் உள்ளது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.